மக்களே, நம்ம இந்தியால நடந்த சோகமான நிகழ்வு இது. நம்ம இந்தியால மினி ஸ்விட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிற இடம் ஒன்னு இருக்கு. அதுவே பைசரன் வேலி. இந்த இடத்துல உள்ள அழக பார்க்க இந்தியாவின் 4 முனைகளிலிருந்தும் மட்டுமல்லாமல் உலகத்தின் பல நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வராங்க. ஒரு காலத்துல இங்க உண்மையில என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆர்டிகிள் 370 ரத்து செய்யப்பட்ட பிறகுதான் இங்க உலகெங்கிலும் இருந்தவர்கள் அதிகமாக வரத் தொடங்கினாங்க. வழக்கம்போல் 2025 ஏப்ரல் 22 அன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வந்திருந்தனர். அங்கேயுள்ள இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தனர். நேரம் மதியம் 2:30 ஆகிவிட்டது. அந்த நேரத்து வரை சுற்றித் திரிந்திருந்த பலரும் மதிய உணவிற்காக ஓய்ந்திருந்தனர். அங்கே சில டென்ட்கள் மட்டுமே இருந்தன. எல்லாமே சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. அந்த அமைதியின் நடுவில் திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அதுதான் மெஷின் கன் சத்தம். ஆரம்பத்தில் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. ஏதோ தீபாவளி பட்டாசு வெடிக்கிறதென நினைத்தனர். ஆனால் மற்றொரு பக்கம் பலர் அலறி ஓடிவரத் தொடங்கினர். அவர்கள் வந்தடையும் முன்பே சிலர் கீழே விழுந்து உயிரிழந்தனர். அவர்களின் பின்னாலேயே இன்னொரு குழுவினர் மெஷின் கண்களுடன் காட்டிலிருந்து வந்தபடி வெறுப்பும் தயவின்றியும் ஓடிவருவோரை சுட்டு கொன்றனர். அவர்கள் பார்க்க இந்திய இராணுவ சீருடை அணிந்தவர்கள் போல தெரிந்தனர். சில வினாடிகளில் மகிழ்ச்சியால் நிரம்பிய அந்த இடமே முழுதும் பேரவலத்திலும் பயத்திலும் ஆழ்த்தப்பட்டது. அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை கொல்வதே அவர்கள் கொண்டு வந்த ஒரே வேலை இதுதான். முக்கியமாக ஆண்கள் மட்டுமே அவர்களது இலக்காக இருந்தனர். அதிலும் இந்துக்கள் என்று தெரிந்தவர்களை தேடி தாக்கினர். அங்கிருந்து தப்பிப்பதற்காக சிலர் காட்டுக்குள் ஓடினர். சிலர் மலை ஏற முயன்றனர். சிலர் பள்ளத்தாக்கில் குதிக்கலாமா என்றும் யோசித்தனர். ஆனால் அந்த பயங்கரவாதிகள் யாரையும் விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் பெயர்கள் கேட்டுப் பார்க்க அவர்கள் உடன் கொண்டிருந்த ஐடி கார்டுகளை சரிபார்த்து, யாராவது நான் முஸ்லிம் என்று பொய் கூறுகிறார்களோ என சந்தேகப்பட்டு பெயிண்ட் கழற்றச் செய்து உறுதி செய்தபின் கொலை செய்தனர். இது வேறு எவருக்கும் அல்ல, நமது இந்திய கடற்படையில் பணியாற்றும் லெப்டினன்ட் வினய் நர்வால் அவர்களுக்கே எளிதில் நடந்தது. அவர் திருமணமாகி வெறும் 6 நாட்களே ஆனது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சந்தோஷ் ஜக்தாலே தன் குடும்பத்துடன் பைசரான் வேலையை பார்க்க வந்திருந்தார். பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று அறிந்தவுடனே டெண்டுகளில் புகுந்து மறைந்தார். அவரை அங்கிருந்த டெண்டுக்குள் இருந்தபோது வெளியே இழுத்து கொண்டு வந்து அவருடைய குடும்பத்தார் பார்த்து கொண்டிருக்கும்போதே சுட்டுக் கொன்றனர். அதேபோல் கர்நாடகத்தைச் சேர்ந்த மஞ்சுநாத் ராவு தன் மனைவியும் மகனும் சேர்ந்து அந்த அமைதியான இடத்தில் சிறிது நேரத்தை கழிக்க வந்திருந்தார். மகன் சமீபத்தில் சில முக்கியமான குழுத் தேர்வுகளை சிறப்பாக எழுதிவிட்டதால் அந்த மகிழ்ச்சியை கொண்டாட இங்கு வந்திருந்தனர். ஆனால் மனைவியின் கண்முன்னே அவரை கொடூரமாக சுட்டுக் கொன்றுவிட்டார்கள். அதைக் கண்ட மனைவி, என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று அந்த பயங்கரவாதிகளிடம் நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்தார். அதற்கு அவர்கள், போய் மோடியிடம் சொல்லு என்று இழிவான பதில் தந்தனர். இந்த தாக்குதலில் குறைந்தபட்சம் 26 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். இன்னும் 17 பேருக்கு மிக கடுமையான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்தச் சம்பவம் நடந்த பின் இதை நாம் செய்தோம் என்று TRF த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு தொடர் அறிவிப்பை வெளியிட்டது. இவர்கள் லாஷ்கர்-இ-தாய்பா என்ற பயங்கரவாத இயக்கத்தின் இந்திய பிராக்சி போன்றவர்கள். பாகிஸ்தானில் இருந்து ஒவ்வொரு முறையும் பயங்கரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்புவது கடினமாக உள்ளதால் இந்தியாவிலேயே இருந்து இந்தியாவுக்கு எதிராக சிலரை உருவாக்கும் ஓர் அமைப்பாக இது செயல்படுகிறது. ஆர்டிகிள் 370 ஆகஸ்டில் ரத்து செய்த பின் அதே ஆண்டு அக்டோபரில் இந்த TRF உருவாக்கப்பட்டது. இருப்பதெல்லாம் இந்தியாவில் பல இடங்கள் உள்ள நிலையில் ஏன் குறிப்பாக இந்த இடத்திலேயே தாக்குதல் நடத்தினார்கள் என்பதற்கு கூடச் சில காரணங்கள் உள்ளன. இந்த தாக்குதலில் உள்நாட்டினரை அல்ல, வெளியிலிருந்து வந்த நான் லோக்கல்ஸ், அதிலும் குறிப்பாக இந்துக்கள் என்பதற்காக தேர்ந்தெடுத்து கொன்றார்கள். ஏனென்றால் இந்த பைசரன் வேலி பஹல்கம் பகுதியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அங்கே செல்ல சரிவரச் சாலை வசதியும் இல்லை. நடந்து செல்லவோ அல்லது குதிரைகளில் மட்டுமே செல்ல முடியும். வெளிப்புற உலகத்துடன் தொடர்பு மிகவும் குறைவு. இங்கு ஏதாவது நடந்தாலும் வெளியே தெரியவோ, தெரிந்தால் கூட உடனடி இராணுவ உதவி வரவோ காலதாமதமாகும். அந்த நேர குறையில் இங்கிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதால் இதையே இவர்கள் முதன்மை உத்தியாக எடுத்தனர். ஆனால் இங்கு உள்ளூர் மக்கள் பாராட்டத்தக்கவர்கள். போக்குவரத்து வசதி எதுவும் இல்லாவிட்டாலும் ஒருவருக்கொருவர் உதவித்து காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவியை ஏற்படுத்த முயன்றனர். சிலரை தோள்களில் சுமந்து சென்றனர்.
சிலரை குதிரைகளில் ஏற்றிக் கொண்டு தொலைப்பகுதிக்குள் இருந்த மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று சிகிச்சை செய்து வைத்தனர். ஆனால் மிகுந்த வருத்தமாக இருக்கிறதென்னவென்றால், இந்த பயங்கரவாதிகள் இந்திய இராணுவ சீருடை அணிந்து தாக்குதல் நடத்தியதால் சில நேரத்திற்குப் பிறகு உண்மையான இந்திய இராணுவத்தினர் அங்கு வந்தபோது கூட மக்கள் அவர்களை பார்த்து பயந்தனர். இது ஒரு வகையில் வேதனையான நிகழ்வு. இதைத் தவிர இந்த இடத்தை குறிப்பாக தேர்ந்தெடுத்ததற்கான வேறு சில காரணங்களும் உள்ளன. ஆர்டிகிள் 320 ரத்து செய்யப்பட்டதில் இருந்து இந்த பகுதிக்கு 85,000 பேர் புதிதாக வந்து குடியேறியுள்ளனர். சுற்றுலா வளர்ச்சி அதிகரிப்பதால் இதை பயன்படுத்தி சிறிய வணிகங்களை ஆரம்பிக்கலாம் என்று பலர் வந்தனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம் மக்கள் எண்ணிக்கை குறைந்து மற்ற மாநிலங்களிலிருந்து வரும் இந்தியர்கள் பெருகிவிட்டால் பாகிஸ்தானின் அந்த பகுதிக்கான ஆதிக்கம் அடுத்த காலத்தில் குறையும் என்பதே பயங்கரவாதிகளின் கணக்கு. எனவே அங்கு வெளியிலிருந்து புதிதாக வருபவர்கள் அச்சத்துடன் இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை செய்ய வந்தாலும் யோசிக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்தனர். இதை மட்டுமே செய்யவில்லை. விரைவில் அமர்நாத் யாத்திரை தொடங்க இருக்கிறது. அந்த யாத்திரைக்கு எதிராக இந்துக்கள் இங்கு வருவதை அச்சப்படச் செய்து யாத்திரையில் பங்கெடுக்கும் பக்தர்கள் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதும் அவர்கள் தண்ணிய சதி. மேலும் சமீபத்தில் இந்திய அரசு வாக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் செய்தது எல்லோருக்கும் தெரிந்த தகவல். இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்தபோது பாகிஸ்தானில் நிலைத்திருக்கச் சென்ற லட்சக்கணக்கான முஸ்லீம் மக்கள் தங்களின் சொந்த நிலங்களை ஒருவருக்கும் விற்காமல் இந்தியாவில் விட்டுவிட்டுப் போயினர். அப்போது நேரு அவர்கள் யாரேனும் இதை கைப்பற்றிவிடலாம் என கவலைப்பட்டு அவற்றை வாக்கஃப்க்கு ஒப்படைத்தார். இப்போது இந்த வாக்கஃப் சட்டத்தை மாற்றியதால் முஸ்லிம் சமூகத்தில் சில உயர் பெறுமதிப்பில் உள்ளவர்கள் அதிருப்தியாக இருந்தனர். சரியாக இதன் சில நாட்களுக்குப் பின்னர் பாகிஸ்தான் இராணுவத் தலைவர் ஆசிம் முனீர் இந்து முஸ்லிம் என்பதை ஒன்றாக கருதவே கூடாது, இரண்டும் முற்றிலும் வேறு, காஷ்மீருக்காக நம்மால் முடிந்த எல்லா தியாகங்களுக்கும் பதிலடி தர தயாராக இருக்க வேண்டும் என கூறியிருந்தார். இதனால் இந்த தாக்குதலுக்கான திட்டம் முன்பே தயாராக இருந்தது என்பதை உணர முடிகிறது. பாகிஸ்தான் பொதுவாக எந்த செயலையும் செய்தாலும் சர்வதேச கவனம் பெறவே முயற்சி செய்கிறது. 2000ஆம் ஆண்டு கிளின்டன் இந்தியா வந்தபோது கூட இதே அனந்த்நாக் மாவட்டத்தின் சிட்டிசிங்புரா கிராமத்தில் 36 சீக்கியர்களை மிக கொடூரமாக கொன்று முதல் நிகழ்வை உண்டாக்கினர். பின்னர் 2002இல் ஒரு அமெரிக்க தூதுவர் இந்தியாவுக்குச் சென்றபோது கலுச்சக் பகுதியில் தாக்குதல் நடத்தி 23 பொதுமக்களை கொன்றனர். அதில் 10 பேர் சிறிய குழந்தைகள். இப்போதும் அதேபோல அமெரிக்காவின் உபதலைவர் ஜே.டி. வான்ஸ் தன் குடும்பத்துடன் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பதை பயன்படுத்தி ஒரு சிறிய தாக்குதலாக இருந்தாலும் உலகம் முழுவதும் காஷ்மீரில் இன்னமும் சீரான நிலை இல்லை என பதிவு செய்ய வேண்டுமே என அவர்கள் எண்ணியிருக்கிறார்கள். மேலும் பாகிஸ்தான் மேற்கொண்டு சீனாவிடமிருந்து நிதியுதவியை பெற்று இந்த தாக்குதலை நடத்தத் தூண்டியிருக்கலாம் என்ற வேறொரு விளக்கமும் உள்ளது. ஏனென்றால் உலகில் சீனா தற்போது இந்தியாவில்தான் மிகப்பெரிய இளைஞர்கள் தொகை இருக்கிறது என கவனிக்கிறது. அதன் மேல் முக்கிய பொருளாதார சுழற்சி ஏற்பட்டால் அவர்களுக்கு பாதிப்பு வரும். இப்பொழுது ட்ரம்ப் சீனாவிற்கு அதிகரித்துள்ள தடைவரிகளை ஏற்படுத்தியதால் பல நிறுவனங்கள் சீனாவை விட்டு வெளியேறி வருகின்றன. அப்படியான நிறுவனங்களுக்கு ஒரே மாற்று இந்தியாதான். அங்கே எல்லாவற்றும் இந்தியாவை நோக்கி நகர்ந்தால் இந்தியா ஒரே வார்ப்பில் பொருளாதார வெற்றியை பெறும், சீனா நஷ்டப்பட்டுவிடும். எனவே இந்தியா பாதுகாப்பற்ற இடம் என்று ஒரு பெயரை உலகெங்கிலும் கொடுக்கவே இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் செய்யப்படுகின்றன என்று சிலர் கூறுகின்றனர். இப்பொழுது கடைசியாக எதற்காக இந்துக்கள் மட்டுமே கொல்லப்பட்டனர் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு பின்னாலும் ஒரு கூட்டுச் சதி உண்டு. இந்தியாவில் மதம் பேரில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டால் இந்தியர்கள் ஒன்றுக்கொண்டு சண்டை போட்டுக் கொள்வார்கள், அதனால் நாடு பலவீனடையும் என்று எண்ணினார்கள். அதோடு மோடி நாட்டில் இல்லாத நேரத்தை துல்லியமாக எடுத்துக்கொண்டனர். ஆம், இந்த சம்பவம் நடந்தபோது மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணமாக சவுதி சென்றிருந்தார். பொதுவாகச் செல்வம் நிறைந்த முஸ்லிம் நாடான சவுதியுடன் இந்தியா நெருக்கமாக இருக்கிறதை பாகிஸ்தான் விரும்பவில்லை. ஆனாலும் எமது நாடு மிகவும் வேகமாக செயல்பட்டு ஏற்கனவே ஆபரேஷன் டிக்கா என ஒரு இராணுவ நடவடிக்கையை தொடங்கிவிட்டது. அதன்படி இருவரைச் சேர்ந்த பயங்கரவாதிகளை ஏற்கனவே தேடி சுட்டு வெற்றி கண்டதாக செய்திகள் வருகின்றன. பைசரன் வேலியில் நடந்த இந்தச் சம்பவம் நமக்கு சொல்லவிருப்பது ஒன்றே: பயங்கரவாதம் எப்போதும் வெற்றி பெறாது. அது அழிவையும் பயத்தையும் துன்பத்தையும் மட்டுமே தருகிறது. அப்பாவிகளை கொல்வதன் மூலம் பயங்கரவாதிகளால் எதையும் அடைய முடியாது. எந்த இடத்தில் இப்போது தாக்குதல் நடந்ததோ அதே இடத்தில் நாம் மீண்டும் சென்றால் உண்மையில் பயங்கரவாதிகள் தோற்றனர் என அர்த்தம். ஒருவேளை
நாம் அச்சத்துடன் தங்கிவிட்டால் அது அவர்களுடைய வெற்றியாக ஆகிவிடும். இந்தச் சம்பவம் நம்மை இந்தியர்களை பலவீனப்படுத்தக்கூடாது, மாறாக நம்முடைய மன உறுதியை இன்னும் அதிகரிக்கச் செய்ய வேண்டும். பயங்கரவாதம் ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதை நாம் உறுதியாக உலகுக்கு அறிவிக்க வேண்டும்.